செங்கூற்றனிடம் கயிற்றார் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும். கராசலங்கள் எட்டும் உலகில் எட்டும் விட்டோட வெட்டாத வெளி மட்டும் புதைய விரிக்கும் கலாப மயூரத்தனே. எருமை இது வந்து பிரார்த்தனை பாடல். இது எருமை கருப்பால் பண்ணீங்களா? எருமை வெட்டும் கடாயதோடு வெண்குற்ற நிறம் கயிற்று. அவன் வந்து யமன் வருவான், யாராதான் இருந்தாலும் யமன் வருவான். வந்து அவன் வந்து பாச கயிற்றை போடும்போது நீ என்ன பண்ண? முருகனுக்கு ஆர்டர் போடுறாரு, பிரார்த்தனை பண்றாரு. முருகப்பெருமானே நீ வந்து என்னை விடுவிக்க வேணும். அந்த பாச கயிறு அவன் போடுவான், என்னை வந்து விடுவிக்க வேண்டும். இவர் தைரியமா சொல்லிட்டாரு, முருகன் பக்கத்துல உன்னை வெட்டி போடுறோம்டா உலகம் அறிய சொல்லிட்டாரு. இருப்பினும் அப்பா நான் வந்து சொல்லிட்டேன், எருமையின் மீது அவர் வருவாரு. வந்த உடனே நான் வந்து கட்டுப்பட்டுடுவேன். கட்டுப்பட்ட உடனே விடுவிக்கணும். நீ தான் என்ன வந்து விடுவிக்கணும். வாசக்கயிற்றால் கட்டி இருப்பான், பிராணவாயுலாம் போயிடும். அப்போ போகும்போது காலம் நம்மை கொண்டு போகும்போது இவன் என் அடியார் என்று சொல்லி அவன் கட்ட பிரிக்க வை சொல்லிட்டு அவர் சொல்றார், பிரார்த்தனை பண்றாரு. என்னுடைய அடியார் என்று நீ கூற வேண்டும். மயிலின் புகழ வந்து இதுல அது வேலின் புகழ பேசுறாங்க. மயிலின் புகழ வந்து மயூரநாதனே சொல்றாங்க. கடைசியில மயூரத்தனே மட்டும் புதைய விரிக்கும்னா மட்டும் 8 யானை. கராசலம்னா கைகிரி உடையவன். யானை மலை போன்றவனே. மலை வந்து மயிலின் புகழ வந்து கையை உடைய மலை போன்ற கராசலம். சலம் என்றால் மலை. கராசலம், கரா என்றால் யானை. யானை எவ்வளோ பரிசு இருக்கிற மாதிரி பெரிய மலை உடைய மலை போன்ற கையை உடைய யானை. 8 திக்குலும் 8 யானையம். அந்த 8 யானைகள்ல பேரு ஐராவதம், புண்டரீகம், வாமனம், குருதம், அஞ்சனம், புஷ்பதந்தம், சார்வபௌமம், சுப்ரதீபம். 8 யானைகள் 8 திக்கில் இருக்கும். யாருடைய அந்த 8 யானைகள் அந்த மாதிரி இவ்வளோ பெரிய கையை வச்சு மலை போன்ற கையை உடைய யானை 8 திக்கிலும் இருக்குதான். அந்த 8 திக்கிலும் குலகிரி 8. குலகிரி இது கராசலம் 8, குலகிரி 8. அது கையிலை, நிடதம், மந்தகம், இமயம், ஏழுகுடம், நீலகிரி, திந்தம், சந்தமாதனம். இது இவ்வளோ வந்து இது 8. கையிலை முதல்ல ஸ்டார்ட். கையிலை, நிடதம், மந்தரம், இமயம், ஏழுகுடம், நீலகிரி, திந்தம், சந்தமாதனம். குலகிரி 8. இது வந்து குலகிரி. கிரின்னா மலை. இது 8, அது 8. சலம் என்னாலும் 8 தான். கிரினா சலம் என்னாலும் மலை தான், கிரினாலும் மலை தான் இல்லைங்களா? இது 8 யானைகள் கொண்ட பெருசா மலை. இது வந்து இது குலகிரி 8. இந்த 8 மலையும் கார்மா விசை கலாய் வலாய் பட கோவில் சொல்லிட்டு அனுபூதியில பேசுறாரு. கார்மா விசை விரிக்கும் மயில் தோகை வந்து அவ்வளோ பெருசா. 8 மலை பாருங்க, 8 16 மலை தாண்டி அவ்வளோ பெருசா தோகை விரிக்கிறாங்கன்னா பாருங்க அது எப்பேற்பட்ட மயில் பாருங்க. அந்த கலாப மயில அவ்வளோ பெரிய மயில வந்து அது விரிக்கும் மயில நீ வாகனமா வச்சிருக்க. இப்போ அவ்வளோ ஒரு வாகனம்னா அந்த வாகனத்து மேல அமர்றவங்க எவ்வளோ பெருசா இருப்பாங்க பாருங்க. அந்த வாகனத்தை செட்டா அவங்க இல்லைங்களா? ஒரு பெரிய இதுல ஒரு பெரிய வண்டி, ஒரு ஸ்கூட்டி இருக்குது, அது உள்ள ஒரு சின்ன குழந்தைய உட்கார வைக்க முடியுமா? அதுக்கு தகுந்த ஒரு திட்டமான ஒரு ஆளை உட்கார வைக்க. அது மாதிரி இவ்வளோ பெரிய தோகை உடைய மயில் மேலே உட்கார முருகப்பெருமானே என்னை வந்து காலன் வந்து கயிறை போட்டு கட்டுவான். அப்ப கட்டும்போது நீ என்னுடைய அடியாரிவன் எனக்கு விட்டுடுன்னு சொல்லி நீ சொல்லணும் சொல்றாரு. அது மாதிரி யாரை சொல்லணுமா? நம்மளையும் சொல்லுவாங்க. நாமளும் ஒரு அடியாரா இருந்தா முருகப்பெருமான் சொல்லுவார் கண்டிப்பா இல்லைங்களா? அது மாதிரி 65 பாட்டு. இன்னைக்கு வந்து 6 பாட்டு. ஏன்னா நான் கொஞ்சம் தாமதம் மாதிரி வந்தாச்சு, அதனால சேர்த்து அது போன வாட்டிக்கு ஒரு பாடம் மிஸ் ஆயிடுச்சு. 6 பாட்டு இன்னைக்கு செஞ்சுருக்கேன்.
இதுகாலம் பொறுமை காத்து செவி மடுத்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆறில் சடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை பூசை தனிவேல் வாழ்க, உப்புடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தனமும் வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் ஆடும் வரிவேல் அடிசேவலன பாடும் பணியே பணியால் அருள்வாய், தேடும் கயமா முகனை செல்வில் சாடும் தனியானை சகோதரனே, உருவாய் அருவாய் புலதாய் இடதாய் மறுவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருவாய் புகழனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.